మీరు ఎందుకు ఇంత కోపంగా ఉన్నారని మాకు తెలియదు. எங்கள் 4 பேரில் யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க உடம்புக்குள்ள வந்து ஏதாச்சும் தெரிவிக்க முடியுமா? சில மாதங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்க இந்த ஒரு மிகப்பெரிய காலேஜ் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த லொக்கேஷனை நான் கூகுள் மேப்பில் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய காலேஜ் தான் இது. இப்போ இந்த காலேஜ் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு கன்னி பெண்ணோட ஆத்மான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணோட பேர் தான் மோனிகா. காலேஜுக்கு வெளியில ஒரு 7 பேர் சேர்ந்து இவங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணதா சொல்லப்படுது. மோனிகா ரொம்பவே சென்சிட்டிவான பொண்ணா இருந்ததுனால இதனால அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை பத்தி நிறைய முறை அவங்க வெளியில சொல்லவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா யாருமே இவங்க பக்கம் சப்போர்ட்டிவா பேசல. இவங்க சொல்றதை வீட்லயும் புரிஞ்சிக்கல, காலேஜ்லயும் புரிஞ்சிக்கல. இந்த மன வருத்தத்துல இந்த காலேஜ்லயே அவங்க சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜ்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சில வருடங்கள்லயே இந்த காலேஜும் கைவிடப்பட்ட நிலைக்கும் வந்துருது. இது எல்லாத்துக்கும் காரணம் மோனிகாவோட ஆத்மான்னு நிறைய பேர் நம்பி இருக்காங்க. ஏன்னா மோனிகா இறந்து போன அப்புறம் அவங்க ஆத்மா சாந்தி அடையாம இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த ஆத்மா பழி வாங்கும் நிலையில இருக்கிறதுனால அவங்க அப்பா அந்த சாதாரண ஆத்மாவை மோகினியா மாத்தி இருக்காரு. மோனிகாவை அடக்கம் பண்ண இடத்துல அவங்களோட பிணத்தை தோண்டி எடுத்து ஒரு மந்திரவாதியை வச்சு ஒரு மிகப்பெரிய பூஜை பண்ணி இவங்களை மோகினியா மாத்திருக்காங்க. ஆனா அவங்க பண்ண அந்த மந்திரம் ரிச்சுவல் எல்லாமே அவங்களுக்கே ஆப்போசிட்டா போய் முடிஞ்சிருக்கு. இதனால அந்த மந்திரவாதி அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. அவங்க அப்பா அதுக்கப்புறம் ரொம்பவே மனநலம் பாதிக்கப்பட்டு அவரும் சில வருடங்கள்லயே இறந்து போறாரு. இப்போ இந்த பெண்ணோட ஆத்மா அந்த காலேஜ்லயும் அந்த காலேஜை சுத்தியும் நடமாடுறது தான் நிறைய மக்கள் நம்புறாங்க. யாருமே இந்த பக்கம் வர்றதும் இல்ல. அதுவும் இல்லாம இந்த காலேஜ் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால இதை ஒரு பேய் காலேஜா தான் எல்லாரும் பாக்குறாங்க. இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்ட அப்புறம் உடனே இந்த காலேஜை போயிட்டு நம்ம நேர்ல பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நாங்க பகல் நேரத்துல வந்தப்பவே சில அமானுஷமான விஷயங்கள் எங்க கண்ணில் தென்பட்டாலும் எங்களால அந்த நேரத்துல அதை உறுதிப்படுத்த முடியல. எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம நள்ளிரவுல வந்தா மட்டும்தான் இங்க நடக்கிற அமானுஷமான விஷயங்களை நம்ம கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காலேஜுக்குள்ள வந்து நாங்க ஒரு ரூமா தேடி பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் நாங்க மோனிகாவோட இந்த உருவத்தை பார்த்தோம். மோகினா இப்படிதான் இருக்குமா? இருந்தாலும் மோனிகாவோட ஆத்மா இன்னும் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கு? ஒருவேளை அவங்க மரணத்துக்கு காரணமான அந்த பசங்களை பழிவாங்க இன்னும் மோனிகா துடிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல அப்பாவி மக்கள் யார் வந்தாலுமே அவங்க பழி வாங்குறாங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் எங்களுக்கு இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும்னா மோனிகா கிட்ட கம்யூனிகேட் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும்னு எங்களுக்கு புரிஞ்சது. ஆனா நாங்க மோனிகா கிட்ட பேச ஆரம்பிச்ச அப்புறம் தான் எங்களுக்கே நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் அதே உணர்வு கிடைக்கும்னு நம்புறேன். ஆரம்பிக்கலாமா? இது முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே. குறிப்பா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இதை உங்களோட ஓன் ரிஸ்க்ல முயற்சி பண்ணுங்க. கைஸ், உங்களோட ஃப்ரீ டைம் ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங் வேலை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி பண்றதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். தி நம்பர் 1 கேமிங் பிளாட்ஃபார்ம்ல உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய டர்ன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இதுதான் என்னோட ஃபேவரட் கேம். ஜாலியா ஃபன்னா விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேம் செம சூப்பரா இருக்கும். இதுல நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரைட் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் தான். பிளேன் எந்த அளவுக்கு ஹையரா பறக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட மல்டிப்ளேயரும் பிக்கரா மாறிட்டே இருக்கும். உங்களோட லக்கை ட்ரஸ்ட் பண்ணி ரைட் டைமை மட்டும் சூஸ் பண்ணுங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல இதுல ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, பின் கமெண்ட்ல இருக்க லிங்க் மூலமா போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெல்கம் ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். சோ இப்பவே லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து ட்ராவல் பண்ணாமல் ஒரே இடத்துல நின்று அதை நம்ம கிட்ட வர வச்சு பேசிப்பாங்க. எக்ஸாம் கூட இவ்வளோ பெரிய போர்டில் எடுத்து பேப்பர் வச்சு எழுதுறது. நான் எதாச்சுமா அடிச்சு பார்த்தேன். இங்கே போகிறேன் நிறைய உட்காந்துட்டு இருக்கு. விடு டிஸ்டர்ப் பண்ணாது, அதை விட்டுரு. அது நம்மள எதுவும் பண்ணாது, அடிக்காது, போதும். ஓகே. இந்த பாசத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாச பையனை ஏப்பா வராதுன்னு நான் மேலே ஏறுது. ஆக்டிவாக இருக்காது ஏன் நைட் டைமில் ரெஸ்ட் எடுக்கும். அது மோனிகா, மறுபடியும் அதே இடத்துலடா. మోనికా మేము మీతో మాట్లాడాలి. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எக்ஸாக்டாக இதே ஸ்டெப்ஸ் கிட்ட நாங்கள் மோனிகாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். மறுபடியும் நாங்கள் அதே ஸ்டெப்ஸ் கிட்ட அதே உருவத்தை பார்ப்போம்னு நினச்சே பார்க்கல. ஆனால் இது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துச்சு.
మీ ఎనర్జీని దాంతో యూజ్ చేసి మీరేమన్నా చెప్పచ్చు. எப்படி போது போகிற வாக்கிங் போகிற மாதிரி போகிற அப்படி வாக்கி போகுது பாட்டுன்னு பாத்தியா? பார்த்தேன் தெளிவாக பார்த்தேன். மோனிகா காணோம். இருக்கியாடாமா? கூப்பிடும்போது வரமாட்டா, சும்மா சும்மா பார்த்து பார்த்து அப்படி இது பிளர் ஆயிடுது. ஃபோனில் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா கேப்சர் பண்ண முடியும். நல்லா கேப்சர் பண்ணலாம். నాతో మాట్లాడతారా మోనికా? అయినో మీరు డైరెక్ట్గా మాట్లాడేదానికి చాలా కష్టమని. మీ ఎనర్జీని దీంట్లో యూజ్ చేసి మీరేమన్నా చెప్పచ్చు మాకు. అర్థం అవుతుందా నేను చెప్పేది? మోనికా మీకు ఇంగ్లీష్ వచ్చా? డూ యు నో ఇంగ్లీష్? இந்த லொகேஷன் ஆந்திராவில் இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி அங்கே இருக்க ஆத்மா கிட்ட தெலுங்குல தான் பேசிட்டு இருந்தேன். அப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பாராத நேரத்தில் மோனிகாவை என்னால் கிளியரா பார்க்க முடிஞ்சது. என்னாச்சு? என்ன இங்கே வந்து நின்றுச்சுரா, ஃபுல்லாக ஒரு மாதிரி மங்கலாயிருச்சு. முழு உருவம் அப்படியே பார்த்தேன்டா நான். அந்த நேரத்தில் என் உள் மனசுக்குள்ள தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, மோனிகா இறந்து போனதுக்கும் இங்க கீழே இருக்க இந்த பேஸ்மெண்ட் ஃப்ளோருக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறதா என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அடுத்து வரப்போற 10 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னு உங்களுக்கு அப்போ புரியும். வாடா நம்ம பேசலாம். டேய் அங்க பாரு, ஏதோ பிளட் மாதிரி இருக்கு. அட பாவி, அங்க வீடியோ ஓட்டுறான் நம்ம. டேய் காஞ்சு போயிடுது நானோ. நான் இதுக்கு தான் கத்தாதீங்கடா, என்னடா எதனா பார்த்தீங்க? நான் பார்க்கல, அவன் தான் பார்த்தான். பெஞ்ச் பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அது மட்டும் வந்து போச்சுடா. அந்த பெஞ்சுக்கு உள்ள இருந்து அப்படியே வந்து கட்டணமே அந்த பெஞ்சுக்கு உள்ள இருந்து நடுவுல இருந்து கண்ணெல்லாம் துடிக்குதுடா, துடிக்குதுடா எனக்கு. அந்த தலை பாத்தீங்களா? ஆமா, திரும்பி வந்துடா. தலை திரும்பி தான் இருக்குது. முதுகு இருக்குது தலை. நல்ல வேலை நான் பார்க்கல. ஐயோ பயாச, இந்த ரூம்ல இருந்தாலும் டெட் பாடி தான் நினைக்கிறேன். கரெக்டாக அங்கே தான் கூட்டின்னு போகுது நம்மள. நான் வாங்கிட்டேன், இன்னும் இவன் மட்டும் வாங்கல. அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க ப்ளீஸ். ரத்த காவுங்கலாம் கொடுத்துருக்கு. கட்சி தான் தூக்கம் வருது. முதல்ல பார்த்துட்டோம். கம்யூனிகேட் பண்ணலாம். வாடி போகணுமா? நாங்கள் உங்கள்கிட்ட பேச போகிறோம். டேய், நான் ஒரு நாள் தான் பண்ணுறேன். வேறு டச் பண்ணாத. காலேஜ் என்னடா அது? வெட்டினரி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்காது. அங்க சப்ளிமெண்ட் பார்த்தோம். போர்டெல்லாம் இருக்கு. காலேஜுக்குள்ளே இது மாதிரி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்களா? இது ஒரு வெட்டினரி ஹாஸ்டல். மோனிகா வந்து ஒரு டாக்டர், வெட்டினரி டாக்டர். அப்போ கம்பவுண்டர் யார்? நீயா? நீ அது இருக்குது. ஹெல்ப்பர். ஓகே. ஆமாண்டா, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன். அப்போனா இது பால் கறந்து கம்பெனி பிடிச்சிருவாங்களா? அந்த கம்பெனி அது. ஆஹாண்டா, பால் கம்பெனி இல்லை. எனக்கு தெரில. பேசி இப்போ நான் கம்யூனிகேட் பண்ண போகிறேன் மோகினி கிட்ட. டோசிங் ரேட் கூட எங்கடா வச்சிருக்கு? டேய் சக்திமான் படாதத்தில் போட்டு குத்திக்கு போதுடா. அவ்வளோ ரிஸ்க் வேணாம். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறாங்க. మోనికా మిమ్మల్ని చూసి మాకు భయం లేదు. మళ్ళీ చెప్తాను, భయం లేదు.
போய் தேடுறான் அவனை. ஜாக்கு எங்க உள்ள இருக்க? வெளில போய் பேசிக்கலாம். சீக்கிரம் போ. இந்த வழியா போ. இந்த வழியாவா? இந்த வழியா இல்லையா? நோ என்ட்ரி, நோ என்ட்ரி, நோ என்ட்ரி. வா. வேணாடா ராகுல. மோனிகா ఎందుకు కోపపడుతున్నారు? இதை ட்ரை பண்ணி பாரு. நான் முன்னாடி போறேன்டா, பாத்துக்கலாம். எது ஆனாலும் எனக்கு ஆகட்டும். உங்களுக்கு பாதுகாப்பான இந்த சைட்டானி கூட உங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பா நான் கடைசியா வரேன். ஜெகனை பிடிச்சிக்கோ. ஜெகன் சேஃபு. கழுத்து பிடிச்சிச்சுடா. ஆமா ஜெகன், சாரி. படத்துல இருக்கும்போது அந்த டப்பா எப்படி உருளுது? டைஸ் மாதிரி விட்டுட்டு இருக்கு அங்கேயும். இன்னும் கொஞ்சம் விட்டு அந்த அம்மிகளே ஒன்றுக்க மாட்டிருக்கு. இல்ல அது யாரும் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுண்ணா. இந்த சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பேய் யாரும் சப்போர்ட் எல்லாம் தனியாக சுத்திட்டு இருக்கேன். ஆமா அந்த மாதிரி இருந்துச்சு. யாருமே இல்லை, சுத்தி முத்தி விட்டுட்டு இருக்கு. டைஸ் பண்ணி விட்டுருக்கு அப்படியே. இப்ப என்னையா நம்ம கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு வேலையை பண்ணுது. மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணலாம். அங்க ஃபோக்கஸ் பண்ணியாத. யோ ஃபயாஸ், நீ சொன்னதெல்லாம் பண்ணுதியாது. நீ தானே சொன்ன விட்டா இதே நகர்த்தி இருக்கணும். மோனிகா பொறுமையா போடு. முன்னாடி போ. நானியா ஜெகன் தொலைஞ்சு போயிடாத. ஜெகன் இங்கே போய் வந்துச்சு. அது மேஜிக் காட்டுது. அது நமக்கு போயிடலாம். நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து உள்ள வருவோம். ஏதோ ஒரு வழி இருக்கு. அதுக்கு பிடிக்காது ஏதோ நம்ம பண்றோம், அதனால தான் அது கோவப்படுது. வெளியே போட்டு ஏகப்பட்டாலே இருக்குப்பா. அப்படியே போயிடலாம். ஒண்ணுமே பண்ணலாம். அதுக்கு ஏன்னா பிடிக்காம போகுது. லவ் கூட ப்ரப்போஸ் பண்ணியாடா. இல்ல மச்சான், அது பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துல இருந்து அனுப்புது. இங்க இருக்க வேணான்னு. கெட்ட முடிச்சு பேசுறது மச்சான். வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போல, மறுபடியும் உள்ள போனோம். எதுக்கு? என்னன்னு தெரியாம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு அப்படியே விட்டு போக சொல்றியா? மறுபடியும் எல்லாம் இந்த இடத்துக்கு வரணும்னா நமக்கு லேட் ஆகும். ராகுல புடி. எனக்கா பேனிக் ஆகாதீங்க. மோகினிக்கு பிடிச்ச சில பொருள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அதுக்கு வந்து அது ரியாக்ட் ஆகும் பாசிட்டிவான வழியில. பிடிக்கும் மோகினிக்கு அதெல்லாம். தேன், பால், பூ, மல்லிப்பூ மோகினி வாயில அதெல்லாம் வாங்கியிருக்கோம்ல. தெளிவா சொல்லு. எனக்கும் அப்படிதான். ஜெகன் பேசுறதே ஒரு மாதிரியா கேட்குறப்பா. பேசிப்பாக என் மனசை திடப்படுத்திட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டைம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோகினிக்கு பிடிச்ச சில பொருட்களையும் நாங்கள் வாங்கியிருக்கோம் மோகினியை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. தாய் மாமா சீர் எடுத்துன்னு போகிறேன். ஜெகனுக்கு இன்னைக்கு அந்த மோகினி லிப்லாக் கொடுக்கணும். அதெல்லாம் பூ பொட்டும் பேங்க் கூட இப்படி பண்ண மாட்டோம். உண்மையிலே அதே தான், நான் ஹெல்ப் பண்ணுறேன். பாவண்டாப்பா, அது இதெல்லாம் அனுப்பிக்கணும்னு ஆசை இருக்கும். என்ன மச்சான்? இப்போ பார்க்கலாம்.
இப்பயாச்சும் அதுக்கு தெரியட்டும் நமக்கு நல்லது தான் பண்ண வரானுங்க இவனுங்க. உள்ளார வரவேற்கும் போதெல்லாம் நல்லா தான் வரவேற்குது, கடைசியில் தம்சம் பண்ணி துரத்தி விடுது. கேட்குது. ఎవరో ఎవరన్నా ఉన్నారా? మోనికా మీతో ఎవరన్నా ఉన్నారా? మోనికా కూడా யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்குறேன். சவுண்டு கேட்குச்சுடா. మోనికా మిమ్మల్ని మేము చాలా రెస్పెక్ట్ చేస్తున్నాము, ప్లీజ్ మాకు రెస్పాన్స్ చేయండి. ప్లీజ్ మాకు ఇబ్బంది పెట్టదు. உங்களோட சாவுக்கு காரணமானவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். We'll find those culprits who spoiled your life and killed you. நான் நினைச்ச மாதிரியே மோனிகா அந்த வாட்டி எங்களை பார்த்து கோவப்படல. அதே நேரத்தில் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் அப்போ நடக்கல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோனிகா எங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இருக்காங்களோன்னு எங்களுக்கு தோணுச்சு. அப்போ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. ஆத்தி மறுபடியும் இந்த ரூமுக்கு வரையா? ஹேண்ட் வாஷ். கேர்ஃபுல்லாக வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே இடத்துக்கு வந்ததுக்கும் இப்போ வரதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த முறை நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக உணர்ந்தோம். ஏன் தூக்க முடியாதா பெண்ணால்? நான் ஒன்றும் சொல்கிறேன், தெரிஞ்சு நீங்கள் அஞ்சிக்கிறேன். இங்கே பாரு டார்ச் லைட்டு. டார்ச் லைட் ஆஃப் ஆகுதுயா? இந்த ரூம்ல காந்த சக்தி இருக்கு. இருக்குது அது நம்ம என்னயா அம்மிக்கல் நவுற மாதிரி இருந்துச்சு. அம்மிகள் வந்துட்டு தானே இருக்குது, பேசினா நிற்காதுண்ணா. அது உள்ளார வந்துருச்சு, அவ்வளோதான். ராகுல இங்கே தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். பாதாள சாக்கடை. ராகுல இங்கே வை நைட் விஷன் கேமரா இங்கே செட் பண்ணிட்டு கேண்டில் ஏற்றி ஓஜா போடு இங்கே வை. அட பாவிடா. இந்த ஸ்டேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேண்ணா. நம்மள மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் கிடைக்கும். கிடைக்கிற ஸ்டேஜை பயன்படுத்திக்கணும். ஆனால் நாங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களை சுற்றி ஏதோ ஒன்று இருக்கிறத எங்களால் நல்லாவே உணர முடிஞ்சது. என்ன பண்ண போகிறதுல கேமராவில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கேமரா என்ன வைக்கும்? நம்ம சுற்றி தான் இங்கேயும் இருக்கானா. ஆனால் அந்த இடம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால எங்கள் கண்ணுக்கு அது சரியாக தெரியல. இருந்தாலும் கேமராவில் அது ஓரளவுக்கு தெரியறத எங்களால் பார்க்க முடிஞ்சது. என்ன அந்த பில்லர் கிட்ட தெரியுது அவனுக்கு ஏதாச்சும்? எனக்கு எதுவுமே தெரியலையே. இந்த கேம்பில் தெரியுது. தெரியுதா? தெரியுது. இங்கே பாரு நம்ம கண்ணுக்கு தெரியல கைஸ். ஆக்சுவலாக பிச் பிளாக்காக இருக்குது, எங்களுக்கு எதுவுமே தெரில. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இங்கே நோட் பண்ண அதில் தெரியாது. நீ பாரு பாருங்க. ஐயோ ஆமாயா, என்னமோ நிற்கிற மாதிரி தெரியுது. நம்மளை தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குதோ. சரியா தெரில, இது பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இப்போ ஆரம்பிச்சோன்னே தெரிஞ்சிடும், அவ்வளோதான். கேமரா ஃபிட் பண்ணிட்டீங்களாப்பா? கைஸ் நைட் விஷனும் செட் பண்ணியாச்சு. இந்த என்டையர் ஆடிட்டோரியம் கவர் ஆகிற மாதிரி கன்ஃபார்ம் நம்மளை நெருங்கி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதில் கேப்சர் ஆகும். నైట్ విషన్ కెమెరా తో కమ్యూనికేషన్ ఆరంభిக்கலாம். மோனிகா నేను మళ్ళీ చెప్తాను. நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட சொன்னீங்கன்னா இல்லை ஏதாச்சும் க்ளூ கொடுத்தீங்கன்னா உங்களோட இந்த நிலைமைக்கு யார் காரணமோ அவங்கள நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன்.
அப்படி இல்லைன்னா அதுக்கு காரணமானவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட நான் உங்களுக்காக கண்டுபிடிக்கிறேன். వాళ్ళని ఫైన్ చేస్తాం, లేకపోతే వాళ్ళకి ఏమైంది, వాడు చనిపోయాడా, అది కూడా నీకోసం నేను సెర్చ్ చేసి చెప్తాను. ఓకేనా? అర్థమైందా నేను చెప్పింది? ప్లీజ్ రెస్పాన్స్ చేయండి. ప్లీజ్ నేను అడిగే క్వశ్చన్స్కి రెస్పాన్స్ చేయండి, ఆన్సర్ ఇవ్వండి. ஏன்டா பூவெல்லாம் போட்டு நான் கோயிலுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிச்சேன்டா. ஜெகன் ஃபர்ஸ்ட் நைட் மோடில் இருக்கான். ஆயுத பூஜை மாதிரி பூஜை போட்டு வச்சுருக்கடா ஓஜா போட்டுக்கு. நீங்கள் அது கவனிக்காதீங்க, சுற்றி எது நடந்தாலும் கண்டுக்காதீங்க. ஓகேவா? நைட் விஷன் கேமரா வச்சுருக்கோம், நம்மக்கிட்ட அது வந்துச்சுனாலும் எழுந்து கூட தேவையில்ல. ஓகேவா? మోనికా, మేము ఇక్కడ వచ్చింది మీకు నచ్చలేదా? நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். ஆமான்னு வருது. మీకేమైనా సహాయం కావాలా? எஸ் சகாயம். எஸ் சகாயம் தேவை. நமக்கு யாராச்சும் சகாயம் பண்ணணும்னா அது நம்ம என்ன சகாயம் பண்ணுறது? మీతో ఎవరైనా ఉన్నారా, లేదంటే మీరు మాత్రమే ఉన్నారా అక్కడ? మీతో ఎవరైనా మీరు ఒక్కరు మాత్రమే? మోనికా, మీరు ఒక్కరు మాత్రమే ఇక్కడ ఉన్నారా? మీరు ఎందుకు ఇంత కోపంగా ఉన్నారని మాకు తెలియదు, కానీ మేము వచ్చింది మీకు హెల్ప్ చేయాలనే. మిమ్మల్ని మేము నమ్ముతాము. కావాలంటే మా 4 మెంబర్స్ ఉంటాం, 4 మెంబర్స్ ఇక్కడ ఉన్నాము. దాంట్లో ఎవరన్నా మీరు చూస్ చేసి వారి లోపలికి వచ్చి మీరు ఏమన్నా చెప్తారా? எங்கள் 4 பேரில் யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உடம்புக்குள்ளே வந்து ஏதாச்சும் தெரிவிக்க முடியுமா? ஐயோ ஐயோ வேணாம், அங்கிட்டு போயிருக்கு. இந்த கேள்வி அப்பனா தெரிஞ்சுனா அது ஒரு மீடியம் தேவைப்படுது. மீடியம். அப்போ ஏதோ அது சொல்ல நினைக்குது. இந்த கேம் என்னை வைத்து விளையாட வேண்டாம். எல்லாரும் என்ன பார்க்குறாங்க? ఏం పక్క ఏంటా కెమెరా వెళ్తుంది. ఓకే, దానికి మేము ఇక్కడ ఒక రిచువల్ చేయబోతాము. అప్పుడు మీకు పవర్ ఉంటే మీరు రావచ్చు, నా లోపల రావచ్చు. వీళ్ళ లోపల మీది పోదు. నేను మీకు పర్మిషన్ ఇస్తాను, నా లోపల వచ్చి మీరు ఏమన్నా చెప్పొచ్చు. నాకు తెలుగు కూడా తెలుసు. మీతో ఎవరన్నా ఉన్నారా ఇప్పుడు? ఇంకో కూడా வேறு யாராச்சும் இருக்காங்களா? ஐயோ ஐயோ அப்பயே நான் சந்தேகப்பட்டேன் சாயந்தரமே. ஆமாம், முன்னாடி வந்தப்போ ஸ்டார்டிங்கில் கொலுசு சத்தம் கேட்டேன். அது இல்லாமல் வேற யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. మిమ్మల్ని డైరెక్ట్గా మేము చూడాలంటే ఏం చేయాలి? உங்களை நான் நேராக பார்க்கணும், கிட்டக்க பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? அது நம்ம செத்து போயிட்டு வர சொல்ல போதீங்கன்னா பார்த்துனே இரு. டியா டி டியா ஏவா ஆர் கியூவா? டிஆர்கியூ கே டிஆர்கியூ. டார்க்கா? ஆ அப்படிதான் இருக்கும். டார்க்கு யூ. டார்க்னா இருட்டு. இருட்டு. என்ன கேள்வி கேட்டேன்? உங்களுக்கு நான் கிட்ட பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். பாரு, டார்க்கு டார்க்கு யூ. புரியுதா உனக்கு? அது ஏன் இவனு என்னைய காட்டுற? நம்மள சொல்லுது. அப்பனா
ஓகே இரு, கை எடுக்கக்கூடாது. నీ కై వైకవే ఇలా మేము లైట్ తీసుకొని వచ్చి కెమెరా తీసుకొని వచ్చేది మీకు నచ్చలేదా? మీకు లైట్ నచ్చలేదా? ఎస్, లైట్ పిడికిలే. లైట్ లేకుండా వస్తే మాకు రెస్పాన్స్ చేస్తారా మీరు మా ముందుకు వచ్చి? இது ஆஃப் பண்ணி டாச் ஆஃப் பண்ணிட்டு பயமாகுங்க. இது என்னன்னா கேட்டேன், லைட் இல்லாமல் வந்தோன்னா உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டேன். கிட்டக்க எங்க முன்னாடி வருவீங்க. நான் முடிச்சுட்டு வரட்டும். அதுக்கு ஏன் லைட் பிடிக்கல? அதுக்கு இதெல்லாம் இல்லை இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஆத்மாக்கு இருட்டுனா தான் பிடிக்கும். இருட்டுனா பிடிக்கும். ஆனால் இந்த இடத்துல நைட் நேரத்தில் வெளிச்சமே இல்லாமல் போகிறது, வெளிச்சம் இருக்கும்போதே போட்டு ரொம்ப வெளிச்சம் இல்லைன்னா போட்டு மேலே தூக்கி தள்ளுறோம் போறோம்னா அது சகாயம் பண்ண போய் நமக்கு கஷாயம் பண்ணுறோம். சத்தியமாக சொல்கிறேன், உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பார்த்துட்டோம் என்ன நடந்துச்சுன்னு. நைட்டு கேமரா எங்கே இருக்குது? எங்கே தான் இருக்குது? எடு, பேக்கில் இருக்குது. எடு எடு, இது நைன்டிக்கமா எல்லாமே எடு, எல்லா நைட்டிஷன் கேமரா எடு. எல்லாமே பாருங்க கிட்ட நான் அவ்வளோ வச்சுட்டு ஸ்டாக்கு என்னத்த பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் போய் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. திரும்பியுமா వెయ్యా? మేము మళ్ళీ వస్తాము లైట్ లేకుండా. మీరు ఇప్పుడు ఎక్కడ ఉన్నారు? ఎక్కడ వస్తే మిమ్మల్ని నేను చూడొచ్చు? என்ன கேட்டாது நம்பராண்ட போய் நிற்குது. கரெக்டாக ஒன்று எங்கே வந்தால் உங்களை பார்க்க முடியும்னு கேட்டேன். ஒன்று நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருக்குமோ அப்படி சொல்லி యాక్టివిటీస్ ఇంకా నందుది. కింద మేము చూసింది మీరా? எஸ். அதான் அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம் நமக்காக. ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஃப்ளோரில் வேறு ஏதாச்சும் இருக்கலாம்ல. தெரியல, இல்லை ஏதாச்சும் ரூம் இருக்கலாம். ரூம் நம்பர் 1 கூட இருக்கலாம். வேறு என்ன சொல்கிறதுக்கும் ட்ரை இந்த பண்ணுறோம். ரூம்லேயுமே நம்பர் இல்லையே. ரூம்ஸ் இருக்கு, நான் பார்த்தேன். அழிஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரி லேட்டாக இருந்துச்சு. ரூமாக இருக்கலாம், நல்லா ஃப்ளோராகவும் இருக்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு ரூமாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோராகவும் இருக்கலாம். இல்லை அது லைட் இல்லாமல் வர சொல்லுதுன்னா அப்போ ஏதோ ரீசன் இருக்கும். அது సార్ మేము లైట్ లేకుండా వస్తాము. ఈ ఫుల్ బిల్డింగ్ తిరుగుతున్నాము. మాకు ఏం అవ్వకూడదు. దానికి మీరు గ్యారంటీ ఇస్తారా? எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுக்கு நீ கேரண்டி கொடுப்பியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஜி ஜி ஜிபி முத்தா ஜிபி முத்து ஏன்டா இருக்கிறேன்? போயிடு நிற்காத, போயிடுன்னு சொல்லுது. அவ்வளோதான். கேட்டால் பேசுகிறவல்ல கேட்டால் கேட்காத, போயிடுந்து அதான் சொல்லுது. அவ்வளோதான், பேச்சுவார்த்தைலாம் வேணாம் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுது. நமக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் ஆங்காங்கே பள்ளம் எதனா இருந்துச்சுன்னா பார்த்து போகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணும் லைட்டு. அது ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம். நிறைவேற்றுதான்னு பார்க்கலாம் உங்களோட கோரிக்கையை. சார் சொல்லுங்கள் சார். ரொம்ப ரிஸ்க்கு தான். கவுண்ட் யுவர் டேஸுங்கிற மாதிரி கவுண்ட் யுவர் மினிட்ஸ். இப்போலேருந்து அடுத்து போகக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் படு டேஞ்சராக இருக்கும். டார்ச் லைட் மட்டும் கொடுங்க, நான் கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது கையில் வச்சுக்கிறதே தெரியலண்ணா. ஓகே கிளம்பலாமா? அந்த கேமரா என்கிட்ட கொடுத்துரு, நான் ஹேண்டில் பண்ணுறேன். மோனிகா சொன்னதெல்லாம் நம்பி வெளிச்சம் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சது ஒரு மிகப்பெரிய ட்ராப்புன்னு அப்போ எனக்கு தெரியாது. எங்களோட வாழ்க்கையிலேயே முதல் முறையாக மோகினியை இவ்வளோ நெருக்கத்தில் பார்ப்போன்னு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அந்த பயங்கரமான காட்சிகளை நீங்கள் பார்க்கணுன்னா உடனே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சில நாட்கள்லேயே அடுத்த எபிசோடு வரப்போகுது. ஸ்டே டியூன் கைஸ்.